வெயில் காலத்து மாம்பழ பேய். விஷ்ணுபுரத்துல மாமரங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அங்க இருக்கிற மாம்பழங்கள் கூட ருசியா இருக்கும். அது ரொம்பவே ஃபேமஸ். சுத்தி இருக்கிற ஊர்கள்ல கூட பழங்கள் நல்லாவே வந்தது. எங்க பார்த்தாலும் மாம்பழங்கள் தான். ஆனா என்னமோ தெரியல, யாராலையும் ஒரு பழத்தை கூட சாப்பிடவே முடியாது. அது ஏன்னா மோகினிங்கிற ஒரு பேயால அந்த மாம்பழத்தை சாப்பிட மட்டும் இல்ல, விற்க கூட முடியாம போச்சு. மோகினி பேய்க்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ராத்திரி பகல்னு இல்லாம அங்க நின்னு காவல் காத்துக்கிட்டே இருக்கும். ஊர் மக்கள் எல்லாரும் வெறுத்து போய் ஒரு நாள் மீட்டிங் வச்சாங்க. ஊர் தலைவர் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி தைரியம் சொன்னாரு. உங்க கஷ்டங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்கள மாதிரியே எனக்கும் தோட்டம் இருக்குல்ல. எனக்கு கூட மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா அந்த பேயால நமக்கு ஒரு பழம் கூட கிடைக்கிறது இல்ல. அதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அது வேலை செய்யுமோ தெரியாது. பொறுத்திருந்து பாக்கணும். நீங்க எனக்கு ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி அந்த பேய துரத்திரலாம். ஜனங்களுக்கு அது சரியா புரியாம ஒருத்தர் வந்து கேட்டாரு. தலைவரே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. என்ன சொன்னாலும் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அது என்ன யோசனைனா, முதல்ல நம்ம அந்த பேய் கிட்ட போயிட்டு கையில கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கலாம். பேய் ஒத்துக்கிட்டா சரி, அப்படி இல்லன்னா பிளான் பி. ஒருவேளை அது ஒத்துக்கலன்னா எதையாச்சும் நம்ம யோசிச்சுதான் செஞ்சாகணும். ஊர் தலைவர் சொன்னதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தோட்டத்துக்கு வந்தாங்க. எல்லாரையும் பார்த்த அந்த மோகினி பயங்கரமா சிரிச்சுது. வந்துட்டீங்களா மண்டுகளா? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் இங்க காவலுக்கு இருக்கனே. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால இந்த தோட்டத்துல காலடி எடுத்து வைக்க முடியாது. இது தெரிஞ்சும் நீங்க தைரியமா இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஆனா எனக்கு கவலை இல்ல. இங்க பாரு மோகினி, எங்களுக்கு தெரியும் உனக்கு மாம்பழங்கள்னா எவ்வளவு பிடிக்கும்னு. ஆனா இதனால எங்க வயத்துல எல்லாம் நீ அடிக்கிற. எங்க சம்பாதனை எல்லாம் மாம்பழத்தை விக்கிறது மூலமா தான் கிடைக்கும். பழங்களை விக்கலன்னா நாங்க எப்படி வாழ்வோம் சொல்லு? கொஞ்சம் கருணை காட்டு. எங்களுக்கு பாதி பழங்களை கொடுத்துட்டு மீதி பாதிய நீ எடுத்துக்கோ. நாங்க உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறோம். உனக்கு பாதி பழங்களை தரோம். வாய மூடுடா பண்ண. நான் என்ன பிச்சைக்காரியா? என் மேல இறக்கப்பட்டு பாதி பழம் தரீங்க? நான் இந்த தோட்டங்களுக்கே எஜமானி. வாய மூடிக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா எல்லாரோட கழுத்தையும் நெரிச்சு இங்கேயே கொன்னுடுவேன். அந்த பேயி ஊர் மக்களை துரத்துச்சு. ஊர் தலைவர் வேற வழி இல்லாம ஊருக்கு தூரத்துல இருந்த மலை மேல இருந்த ஒரு சாமியார் கிட்ட வந்தாரு. அங்க விஷயத்த சொன்னாரு. கிராம மக்களோட சேர்ந்து அவருமே அந்த பேயால எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு சொன்னாரு. இதோ பாருப்பா, அந்த பேயால் எதுவும் செய்ய முடியாது. உங்களை சும்மா பயமுறுத்துகிறது. நீங்கள் பயப்படும் வரை பயமுறுத்தும். அதற்கு அந்த பழத்தின் மீது ஆசையை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட பேயால் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. பயப்படாதே, நானும் உன்னோடு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சாமியாரும் அந்த ஊருக்கு வந்தாரு. சாமியார பார்த்ததும் மோகினி பயந்து போச்சு. பயந்து போன அந்த மோகினி அங்க இருந்து ஓட போச்சு. ஆனா அது ஓட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சாமியார் மோகினிய மந்திர சக்தியால அடைச்சிட்டாரு. அந்த பேய் வசமா மாட்டினதுக்கு அப்புறம் அந்த சாது ஒரு டப்பாவை கொண்டு வந்து அந்த பெட்டிக்குள்ளார அதை அடைச்சாரு. மோகினியால அதுல இருந்து வெளியில வர முடியல. அன்னையில இருந்து ஊர் மக்களுக்கு வந்த பிரச்சனை முடிஞ்சது. மாம்பழங்களை வித்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சாங்க.